காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்த்து தமிழகம், கேரளம், கர்நாடகம் ஆகிய 3 மாநில அரசுகளுமே உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துள்ளன. ஆனால் 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு தொடர்பான சட்டப்படியும் அரசமைப்பு சட்டத்தின் 262வது பிரிவின்படியும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடுகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியாது என மத்திய அரசு வாதிட்டது. ஆனால் இந்த நிலைப்பாட்டிற்கு தமிழகம், கர்நாடகம், கேரளம் ஆகிய 3 மாநில அரசுகளுமே எதிர்ப்பு தெரிவித்து வாதங்களை முன்வைத்தன. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என கடந்த அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அறிவித்தது. அதன்படி இன்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது என தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு 2000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. வரும் 15ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் மேலும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என அறிவித்தனர்.